ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வந்து 25th ஸ்டார்ட் ஆகி ஜான்வரி 4th வரையுமே நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அன்னைக்கு ஜான்வரி 4th அன்னைக்கு பார்த்திங்கன்னா 3 ஞானிகளை நினைவு கூர்ற தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த 3 ஞானிகள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜீசஸ் வந்து பிறக்கும்போது அவங்கள பார்க்குறதுக்காக வந்தவங்க தான். அந்த 3 பேரும் வந்து கிழக்கிலிருந்து வந்தவங்க. அவங்க அந்த வழியாக வந்துட்டுருக்கும்போது ஒரு பெரிய நட்சத்திரத்தை பார்த்து ஒரு அற்புதமான வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு உணர்ந்து அந்த நட்சத்திரம் போகிற வழியிலே இவங்களும் போயிருக்காங்க. அவங்க போய் சேர்ந்த இடம்தான் வந்து பெத்லகேம். அங்கே தான் வந்து நம்ம பேபி ஜீசஸை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கூடவே வந்து அவங்க கிஃப்ட்ஸுமே கொண்டு போயிருந்தாங்க. கோல்டு, சாம்பிராணி, அப்புறம் ஒரு ஆயிலும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம குழந்தையசுக்கு வந்து காணிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 ஞானிகளை வந்து நினைவு கூர்ற விதமாக தான் நாம் வந்து கிறிஸ்மஸ் எண்ட் அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணி முடிப்போம். எங்கள் வீட்லேயுமே அத்தை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. வடை, களியெல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸை வந்து ரொம்பவே நல்லபடியாக வந்து அத்தை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. நான் வந்து குடிலாம் வந்து முன்னாடியே எடுத்துட்டேன். அத்தை வந்து இது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, நம்ம இது மாதிரி வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானுமே அத்தைக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்ருக்கேன். நீங்களும் வந்து இது மாதிரி 3 ராஜாக்கள் தினம் கொண்டாடினீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.